ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மதிய வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சாப்பாடு தெரியுமா? எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு, தக்காளி தொக்கு, ஊறுகாய். இன்றைக்கி நான் மச்சம் எடுக்கலை, நான்வெஜ் எடுக்கலைங்க. ஏன் எடுக்கலைன்னா சொல்ல முடியல, செய்ய முடியல. இன்னொன்று காலையில் தண்ணி வந்துருச்சு, அந்த வேலையை பார்க்குறதா. சிக்கன் மட்டன் எடுத்து செஞ்சுட்டு இருக்க முடியாது. தண்ணி வெயில் காலத்து தண்ணி எல்லாத்துலேயும் பிடிச்சி வைக்கணும். யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளே தான். இந்த பருப்பை பார்க்கும்போது எனக்கு நான் சின்ன வயசுல ஞாபகம் வருது. இந்த பருப்புன்னா எங்கள் வீட்டில் தேசிய உணவுன்னே இதுக்கு பேர் வச்சுருவோம் நாங்கள். எப்போ பருப்பு இருக்கும் எங்கள் வீட்டில். மீன் செஞ்சாலும் சரி, சிக்கன் செஞ்சாலும் சரி, மட்டன் செஞ்சாலும் சரி, எல்லாத்துலேயுமே பருப்பு இருக்கும். ஏன்னா பருப்பு இல்லாமல் எங்களுக்கு சாப்பாடே இறங்காது. எங்களுக்கு பருப்பு ரொம்ப பிடிக்கும். அப்படி ரேஷனில் பருப்பு தானே போடுவாங்க. டெய்லி எங்கள் வீட்டில் பருப்பு தான். முருங்கைக்கீரை, பருப்பு, தக்காளி இதெல்லாம் வந்து எங்களோட தேசிய உணவுன்னு சொல்லுவோம் நாங்கள். கிண்டலாக எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்று சோயாபீன்ஸ் இருக்குது தெரியுமா? சோயாபீன்ஸ் ஃப்ரை பண்ணுவாங்கம்மா. மீன் செஞ்சாலும் பருப்பு இருக்கும், என்ன செஞ்சாலுமே பருப்பு இருக்கும். அதனாலே பருப்பு வந்து இணைப்பிரியா உணவு எங்கள் வீட்டோட. உங்கள் வீட்டில் பருப்பு அடிக்கடி செய்வீங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றி குழம்பு, தேங்காய் பால் ஊற்றி ஒரு குழம்பு மாதிரி வைப்பாங்க எங்கள் அம்மா, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு. சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் செஞ்சாலும் பருப்பு இருக்கும். தேங்காய் சட்னி இருக்குன்னா சம்மந்தி அதுவும் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்களா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன், சிக்கன், மீன் எதாக இருந்தாலும் பருப்பு அடிக்கவே முடியாது. பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. பருப்புலேயே தான் நாங்கள் வளர்ந்தோம். பருப்பு சாப்பிட்டே தான் நாங்கள் வளர்ந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் அடிக்கடி பருப்பு செய்வீங்களான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், see you.